கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் லூக்கா 14:11. தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். நம்முடைய வாழ்க்கையில் நாம் நம்மை உயர்த்தும் போது தாழ்த்தப்படுகிறோம், நம்மை தாழ்த்தும் போது உயர்த்தப்படுகிறோம். 2 Nalam 7:14 வாசிக்கிறோம். அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட நாம் நம்மை தாழ்த்தி ஜபிக்கும் போது கர்த்தர் சேமத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். அப்போஸ்தலர் 8:33 வாசிக்கிறோம். அவர் தம்மை தாழ்த்தின போது அவருடைய நியாயம் எடுத்து போடப்பட்டது. இயேசு கிறிஸ்து அவரை தாழ்த்தின போது அவருடைய நியாயம் எடுத்து போடப்பட்டது. அவர் சிலுவையின் மரண பரியந்தமும் தம்மை தாழ்த்தினார். அவர் தம்மை தாழ்த்தினபடியால் தேவன் அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தினார். யாக்கோப்பு 4:10 வாசிக்கிறோம். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் என்று. ஆம் பிரியமானவர்களே, நாம் கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படும்போது கர்த்தர் நம்மை உயர்த்துகிறவராயிருக்கிறார். மற்றவர்கள் நம்மை தாழ்த்தும் போது, நாம் நம்மை உயர்த்தாமல் தாழ்த்தும் போது கர்த்தர் நம்மை உயர்த்துவார். 1 ராஜாக்கள் 21:20 முதல் வாசிக்கும்போது, கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய நீ உன்னை விற்று போட்டாய், உன் சந்ததியை அழித்து போடுவேன், உன் குடும்பத்திற்கு நியாயத்தீர்ப்பு உண்டு என்று கர்த்தர் ஆகாப் என்கிற ராஜாவுடனே சொல்கிறார். ஆகாப் என்பவன் நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை எடுத்துக்கொள்ள அவனை கொன்று அதை எடுத்துக்கொண்டான். அதற்கு அவன் மனைவியும் உடந்தையாய் காணப்பட்டாள். 1 ராஜாக்கள் 21:27 வாசிக்கிறோம். ஆகாப் இந்த வார்த்தைகளை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து தன் சரீரத்தின் மேல் ரெட்டை போட்டுக்கொண்டு உபவாசம் பண்ணி ரெட்டிலை படுத்து தாழ்மையாய் நடந்து கொண்டான். ஆகாப் கர்த்தருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினபடினால் அவன் நாட்களில் அந்த பொல்லாப்பை கர்த்தர் வரப்பண்ணாதிருந்தார். ஆம் பிரியமானவர்களே, நாம் நம்மை தாழ்த்தும் போது, நாம் ஆண்டவரிடத்தில் உபவாசத்தோடு நாம் ஜெபிக்கும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே பொல்லாப்பு வரப்பண்ணாமல் ஆண்டவர் நம்மை காக்கிறவராக இருக்கிறார். 2 ராஜாக்கள் 22:19-20 வாசிக்கிறோம். யோசியாவிற்கும் அவன் ஜனங்களுக்கு ஒரு நியாய தீர்ப்பை கர்த்தர் கொடுத்தார். யோசியா தன்னை தாழ்த்தி அவருக்கு முன்பாக அழுதபடியால் அந்த ஸ்தலத்தின் மேல் வரப்பண்ணும் சகல பொல்லாப்பையும் அவன் கண்கள் காண்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். 2 Nalam 33:9 முதல் வாசிக்கும்போது, அப்படியே கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அழித்த ஜாதிகளை பார்க்கிலும் யூதாவும் எருசலேமின் குடிகளும் பொல்லாப்பு செய்யத்தக்கதாய் மனேசே அவர்களை வழிதப்பி போக பண்ணினான். கர்த்தர் மனேசேயோடும் அவனுடைய ஜனத்தோடும் பேசின போதிலும் அவர்கள் கவனிக்காதே போனார்கள். ஆகையால் கர்த்தர் அசீரிய ராஜாவின் சேனாபதிகளை அவர்கள் மேல் வரப்பண்ணினார். அவர்கள் மனேசேயை முச்செடிகளில் பிடித்து 2 வெண்கல சங்கிலியால் அவனை கட்டி பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள். இப்படி அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான். அவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற போது அவர் அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி அவன் ஜெபத்தை கேட்டு அவனை திரும்ப எருசலேமில் உள்ள தன்னுடைய ராஜ்யத்திற்கு வரப்பண்ணினார். கர்த்தரே தேவன் என்று அப்பொழுது மனேசே அறிந்தான். பிரியமானவர்களே, நாம் அவருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு உயர்வுகளை தருகிறவராயிருக்கிறார். கர்த்தர் நம்மோடு கூட பேசும்போது நாம் கவனிக்க வேண்டும். அவருடைய வார்த்தையை நாம் கவனிக்கும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற நெருக்கங்களை மாற்றுகிறவராயிருக்கிறார். மனேசே
நெருக்கப்படுகையிலே கர்த்தரை நோக்கி அவன் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தர் திரும்பவும் அவனை அவனுடைய ராஜ்யத்துக்கு வரப்பண்ணினார். ஆம் பிரியமானவர்களே, நாம் ஆண்டவருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி நாம் ஜெபிக்கும்போது நாம் கர்த்தராலே உயர்த்தப்படுகிறோம். லூக்கா 14:11 வாசிக்கிறோம், தன்னைத்தான் உயர்த்தவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.